வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். தமிழ்நாடு அரசு பணியாளர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம். இந்த புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் 2 பிரிவாக பிரித்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று, சர்வீஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சர்வன்ஸுக்கு 2021 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 4 ஆண்டு காலத்தை ஒரு பிளாக் இயர்னு வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பென்ஷனர்ஸை பொறுத்த வரைக்கும் 2022 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 4 ஆண்டு காலத்தை ஒரு பிளாக் இயர்னு வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் வித்தியாசம். அதே மாதிரி சர்வீஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்கிட்டேருந்து ஒரு அமௌண்ட் சந்தா தொகையாக பிடித்தம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பென்ஷனர்ஸ்கிட்டேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சந்தா தொகையாக பிடித்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் வித்தியாசம். மற்றபடி 2 தரப்பினருக்குமான சிகிச்சைகளுக்கான பட்டியல் ஒரே மாதிரி தான் இருக்குது. 2 தரப்பினருக்குமான மருத்துவமனைகளின் பட்டியலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. சரி, இப்போ இந்த நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீம் 2009 தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேறு மாதிரியான ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு இருந்துச்சு. அதில் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, 2009க்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அவருக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான மொத்த செலவையும் அவர் தான் இன்கர் பண்ணிக்கணும். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான மொத்த செலவையும் அவர் கையிலிருந்து கட்டிட்டு அதுக்கான பில்லை அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டு அவர் எந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரோ அந்த ஆஃபீஸில் அதை சப்மிட் பண்ணி ரீஇம்பர்ஸ்மெண்ட்டுக்கு அவர் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அவரோட ஆஃபீஸிலேருந்து அதை ப்ராசஸ் பண்ணி கமிஷனர் ஆஃப் ட்ரெஸரிஸ் போய் அங்கேருந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபண்டு சேங்ஷன் பண்ணி கமிஷனர் ஆஃப் ட்ரெஸரிஸுக்கு போய் அதுக்கப்புறம் தான் அந்த இண்டிவிஜுவலுக்கு அமௌண்ட்டை சேங்ஷன் பண்ணாங்க. இதில் அவர் செலவு பண்ண மொத்த தொகையும் கொடுப்பாங்களா அப்படின்னா மொத்த தொகையும் கிடைக்காது. இப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அவருக்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு 5 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த 5 லட்சமும் அவருக்கு கிடைக்காது. அதில் 75%, மேக்ஸிமம் 75% தான் கிளைம் பண்ணி கொடுப்பாங்க. இது ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு. அப்புறம் அந்த அமௌண்ட் உடனே கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் அது குறைஞ்சபட்சம் 6 மாதமாவது ஆச்சு. ஏன்னு சொன்னால் இந்த ப்ராசஸ் தான். தமிழ்நாட்டிலேருந்து அத்தனை பில்லையும் கமிஷனர் ஆஃப் ட்ரெஸரிஸ் வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபண்டு சேங்ஷனுக்காக கவர்மெண்ட்டுக்கு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜிஓஐசி பண்ணி ஃபண்டு சேங்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கமிஷனர் ஆஃப் ட்ரெஸரிஸ்லேருந்து அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கெல்லாம் அந்த பணம் போய்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு குறைஞ்சது 6 மாதமாவது ஆச்சு. இப்போ இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் அதில் இருந்தது, குறைபாடுகள் இருந்துச்சு. அதையெல்லாம் களையணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2009 நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வர்றாங்க. இப்போ இந்த ஸ்கீமில் தான் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி உள்ளே வர்றார். இப்போ இந்த ஸ்கீம் படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கிட்ட இருந்தும் மாதம் மாதம் சந்தா தொகையை கவர்மெண்ட்டு கலெக்ட் பண்ணுது. அதே மாதிரி பென்ஷனர்ஸ்கிட்ட இருந்தும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சந்தா தொகையாக கவர்மெண்ட்டு கலெக்ட் பண்ணுது. அந்த அமௌண்ட்டு மாதம் மாதம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கவர்மெண்ட்டு கட்டிடுது. இப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டோ அல்லது ஒரு பென்ஷனரோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு எந்த பணத்தையும் கட்ட வேண்டியது இல்லை. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக நிர்ணயிக்கப்பட்ட தொகையை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியே கட்டிடுது. இப்போ இதுதான் ஆரம்ப காலங்களில் நடந்துக்கிட்டு இருந்த நடைமுறை. இந்த ரீசன்ட் இயர்ஸில் இப்போ சமீப காலங்களில் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த ஜிஓவில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த நாம்ஸ் படி செயல்படவில்லை அப்படிங்கிறது தான் நிறைய புகார்கள், குற்றச்சாட்டுகள். என்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட சிகிச்சைக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இவ்வளோ அமௌண்ட்டை அந்த மருத்துவமனைக்கு கொடுத்துடணும், கட்டணும் அப்படின்னு கவர்மெண்ட்டு அந்த ஜிஓவில் நிர்ணயம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரீசெண்ட் இயர்ஸில் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அவ்வளோ அமௌண்ட்டை அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை மருத்துவமனைக்கு கொடுக்கறது இல்லை. இதனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால், யார் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டு அந்த எக்ஸஸ் எக்ஸ்பெண்டிச்சரை இன்கர் பண்ண வேண்டியிருக்கு. எந்த பென்ஷனர் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாரோ அவர் அதுக்கான பணத்தை கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இதில் தான் அந்த கான்ட்ராடிக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இதுக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு. இப்போ 2009 இந்த நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீமை இன்ட்ரொடியூஸ் பண்ணி இப்போ 2025 வரைக்கும் 16 வருஷம்
கவர்மெண்ட் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணியிருக்கும். அதுக்கிட்ட நிறைய டேட்டாஸை இப்போ வச்சுருப்பாங்க. இப்போ அதிலிருந்து அவங்க அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து நிறைய ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டியை உள்ளே கொண்டு வந்து இவ்வளவு புகார்களுக்கு இடையில் அவங்களுக்கு வந்து லாபம் ஈட்டித்தர வகையில் கவர்மெண்ட்டுடைய செயல்பாடு இருக்கணுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. இப்போ இந்த 16 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை கையில் வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டு ஒரு டெசிஷன் எடுக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற தேர்ட் பார்ட்டியை அவுட் ஆஃப் சீன் கொண்டு போயிடலாம். இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு சர்வீஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான நடப்பில் இருக்கக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமுடைய கான்ட்ராக்டு 30/6/2025 முடிய போகுது. பென்ஷனர்ஸை பொறுத்த வரைக்கும் 30/6/2026 முடியும். இப்போ இந்த கம்பெனியுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை எடுத்துகிட்டு 1/7/2025 சர்வீஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சர்வன்ட்ஸுக்கு கவர்மெண்ட்டே நேரடியாக இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமை நடத்தலாம் அப்படின்னு ஒரு சஜஷனை நம்ம இதன் மூலமாக வைக்கிறோம். இதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த சந்தா தொகையை ஒரு குறிப்பிட்ட ஹெட்டில் கவர்மெண்ட்டே மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி பென்ஷனர்ஸ்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த சந்தா தொகையை அதே ஃபண்டோட இணைச்சிடலாம். இப்போ கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் அந்த பணம் இருக்கும். இப்போ எந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரோ அவருக்கான அந்த செலவு தொகையை கவர்மெண்ட்டே நேரடியாக அந்தந்த ஹாஸ்பிட்டலுக்கு கட்டிடலாம். இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அந்த பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கவர்மெண்ட்டே நேரடியாக அதை கொடுத்துடலாம். இதுக்கு வந்து அந்த லைசன் ஆஃபீஸரை போடணும், அவ்வளோதான். இப்போ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அதை தான் பண்ணுச்சு. அதை வந்து கவர்மெண்ட்டே இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த புது ஸ்கீமை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் சர்வன்ட்ஸு சர்வீஸ் அசோசியேஷன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வைக்கணும். அதே மாதிரி மருத்துவமனையினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரு டிஸ்கஷனை வைக்கணும். எந்த சிகிச்சைக்கு எவ்வளோ அமௌண்ட்டை கவர்மெண்ட்டு நிர்ணயம் பண்ணணும். அப்போ 2 தரப்பும் சேர்ந்து ஒத்துக்கிட்ட தொகைக்கு கவர்மெண்ட் வந்து அந்த பணத்தை மருத்துவமனைகளுக்கு கொடுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கூட்டு முடிவுக்கு வரணும். இந்த மாதிரி ஒரு முன்கூட்டியே எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு அம்சங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து அதுக்கப்புறம் ஜிஓசி பண்ணால் சரியாக இருக்கும். இதில் வந்து உதாரணத்துக்கு ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறாருன்னு சொன்னால் அதுக்கு 40,000 ரூபா செலவாகுதுன்னா கவர்மெண்ட் வந்து அந்த 40,000 ரூபாய் அந்த மருத்துவமனைக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லி அந்த ஜிஓவில் சொல்லிடணும். அதே மாதிரி அந்த 40,000 ரூபாய்க்கு மேலே எந்த விதமான கட்டணத்தையும் மருத்துவமனைகள் வந்து வசூலிக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கும் ஒரு கட்டுப்பாட்டை வச்சிடலாம். இப்போ இது ஒரு உதாரணத்துக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாமா வேண்டாமாங்கிறத பற்றியும் ஒரு டிஸ்கஷன் இருக்கணும். அப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து சந்தா தொகையாக நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த டிஸ்கஷன்லேயே வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபைனல் வடிவம் கொடுத்தாங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து இதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கவர்மெண்ட்டு இந்த ஸ்கீமை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம சொல்கிறோம். இது கவர்மெண்ட் எவ்வளோ தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.